வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் மரபு தொடர் அகரவரிசை தமிழ் அவுட் ஆஃப் சோர்ஸில் போன வருஷம் குரூப் 4 அண்ட் குரூப் 2ல் இந்த பிடிஎஃப்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த பிடிஎஃப் பார்க்கலாம். அகட விகடம். அகட விகடம் அப்படின்னா தந்திரம் தட்டு மாற்று. அகட விகடம் அப்படின்னா தந்திரம் தட்டு மாற்று. அகலக்கால் வைத்தல் அப்படின்னா அளவு கடந்து போதல். அகலக்கால் வைத்தல்னது அளவு கடந்து போதல். அக்கறை பச்சை அப்படின்னா அக்கறை, அக்கறைக்கு இக்கரை பச்சைன்றாங்களா, அக்கறை பச்சைன்னு தூரத்து பச்சை, அதாவது பொய் தோற்றம் தான் அக்கறை பச்சை. அக்கு தொக்கு. அக்கு தொக்கு அப்படின்னா ஒட்டுப்பற்று தொடர்பு. அக்கு தொக்கு அப்படின்னது ஒட்டுப்பற்று தொடர்பு. அடங்கா பிடாரி. அடங்கா பிடாரினா யாருக்கும் அடங்காதவன் அந்த அடங்கா பிடாரி. அடாரடி படாரடி அப்படின்னா என்னதுன்னா பெருங்குழப்பம். அடாரடி படாரடி அப்படின்னா பெருங்குழப்பம். அடாதுடி, இவன் சரியான அடாதுடி பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அடாதுடி அப்படின்னா தீம்பு தீச்செயல். தீம்பு தீச்செயல் தான் அடாதுடி. அடாப்பிடி. அடாப்பிடி அப்படின்னா கொடுஞ்செயல். அடாப்பிடின்னு என்னது கொடுஞ்செயல். அடிக்கொருக்கால் அப்படின்னா அடிக்கடி. அடிக்கொருக்கால், அடிக்கொரு கால் நடணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அடிக்கொரு கால் அப்படின்னா அடிக்கடி. அடுத்தது அடிச்சாம் பிடிச்சாம் வியாபாரம் அப்படின்னா மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை தான் அடிச்சாம் பிடிச்சாம் வியாபாரம். மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை. அடிதடி அடிப்பிடி. அடிதடி அடிப்பிடி அப்படின்னா சண்டை. அடிதடி சண்டை போடுறது. அடித்தண்டம் பிடிதண்டம் அப்படின்னா முழுமையாக வசப்பட்ட பொருள் தான் அடிதண்டம் பிடிதண்டம். அடிதண்டம் பிடிதண்டம்னு என்னது முழுமையாக வசப்பட்ட பொருள். அடியடியாக. அடியாக அப்படின்னா தலைமுறையாகன்னு சொல்கிறாங்கல்ல, அடியடியா அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ தலைமுறையாக. அடுக்கடுக்காய். அடுக்காய் அப்படின்னா வரிசையாக. அடுக்கு குலையல். என்னுடைய அடுக்கு குலையல் அப்படின்னா நிலை அடைதல். அவங்களுடைய நிலைமை அழிஞ்சு போகிறது அப்படிதான் அடுக்கு குலையல். அண்டப்புரட்டன் அப்படின்னா அண்டப்புரட்டன் பெருந்தீயன், பொய் சொல்கிறவன். அண்டப்புரட்டனது பெருந்தீயன். அமளி பண்ணுதல். அமளி பண்ணுதல்னா சச்சரவு உண்டாக்குதல். அமளி பண்ணுதல்னா சச்சரவு உண்டாக்குதல். அமுது குத்துதல் அப்படின்னா உரைமோர் பாலில் ஊற்றுதல். அமுது குத்துதல் அப்படின்னா உரைமோர் பாலில் ஊற்றுதல். அடுத்தது அரங்கேற்றுதல். அரங்கேற்றம்னா இப்போ நூலெல்லாம் அரங்கேற்றம் செய்கிறாங்கல்ல, புது நூல், நடனம் முதலியவற்றை முதன்முறையாக அவையில் ஏற்க செய்தல், இதுதான் அரங்கேற்றுதல். அரட்டல் புரட்டல். அரட்டல் புரட்டல், நம்ம அலட்டல் புரட்டல்னு சொல்லுவோம். இங்கே அரட்டல் புரட்டல் அப்படின்னா நோய் முற்றலால் நிகழும் வழிதான் அரட்டல் புரட்டல். அரிப்பறித்தல். அரிப்பறித்தல்னா இப்போ நம்ம மரமெல்லாம் படிக்கும் போது அரிப்பறித்தல் சொல்கிறாங்களே, கொளித்தெடுக்கிறது, அந்த கொளித்தெடுத்தல். அரைக்குலைய இல்லை தலைக்குலைய அப்படின்னா மிக்க விரைவாய். அரைக்குலைய இல்லை தலைக்குலைய அப்படின்னா மிக்க விரைவாய். அரைக்குறை அப்படின்னா முற்று பெறாமை. அரைக்குறையாக இருக்காங்க அப்படின்னா முற்று பெறாமை. அரைப்படிப்பு அப்படின்னா நிரம்பா கல்வி. அரைப்படிப்பு படித்தவன் சொல்கிறாங்கள, அப்போ நிரம்பா கல்வி. அரை மனிதன் அப்படின்னா மதிப்பு குறைந்தவன். அரை மனிதன்னா மதிப்பு குறைந்தவன். அழகழகாய் இல்லை அழகழகாக அப்படின்னா தனித்தனியாக. அழகுனா என்ன சொல்லுவோம், அழகுனா ஒரு யூனிட் அப், தனித்தனியாக. அழகழகாய் அழகழகாத தனித்தனியாய். அலைக்கழித்தல் இல்லைன்னா அலைக்கழித்தல் அப்படின்னா அழைத்து இன்னும் கூப்பிட்டு அலைக்கழிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அழைத்து வருத்துதல் கெடுதல், இதுதான் அலைக்கழித்தல். அலைக்கழித்தல் அதுவும் கூப்பிட்டு வருத்துறது, அதுதான் அலைக்கழித்தல். அலைக்குலையாக்குதல் அப்படின்னா நம்மளை நிலைக்குலைய செய்கிறது. அலைக்குலையாக்குதல்னு என்னது நிலைக்குலைய செய்கிறது. அள்ளு சில்லுப்படுதல் அப்படின்னா சிறிது சிறிதாக கெடுதல். அள்ளு சில்லுப்படுதல்னா என்னது சிறிது சிறிதாக கெடுதல். அள்ளும் பகலும். அள்ளுனா என்னது இரவு, பகல்னா பகலும். அள்ளும் பகலும். எல்னா பகல், அல்னா இரவு. அல்லோலா கல்லோலம். அல்லோலா கல்லோலம் அப்படின்னா ஆரவாரம். அல்லோலா கல்லோலம்னு என்னது ஆரவாரம். அவசர குடுக்கை. அவசர குடுக்கைனா பதற்றக்காரன். அவசர குடுக்கை யாரு, பதற்றக்காரன். அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னா சொந்த பொருளில் இருந்து எடுத்து கொடுத்தல். ஓகேவா.
அல்லோல கல்லோலம் அப்படின்னா ஆரவாரம், அவசர கொடுக்கைனா பதற்றக்காரன், அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னா சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுத்தல். அடுத்தது அழித்தழித்து, அழித்து அழித்துன்னு வச்சுக்கோங்க. அழித்து அழித்து அப்படின்னா திரும்ப திரும்ப, அழித்து அழித்துனா திரும்ப திரும்ப இல்லை மீண்டும் மீண்டும். அழி வழக்கு, அழி வழக்கு அப்படின்னா வீண் வழக்கு. அழி வழக்குன்னு என்னது? வீண் வழக்கு. அழுக்கல்லன் தொழுக்கல்லன் அப்படின்னா பாசாங்கு செய்வோன்னு தான் அழுக்கல்லன் தொழுக்கல்லன். அழுக்கல்லன் தொழுக்கல்லன் யாரு? பாசாங்கு செய்வோன். அழுமூஞ்சி, அழுமூஞ்சி அப்படின்னா பொலிவற்ற முகமுள்ளவன். அழுமூஞ்சினா பொலிவற்ற முகமுள்ளவன். அளப்பளத்தல், அளப்பளத்தல் அப்படின்னா அளப்புதல் முறுமுறுத்தல். அளப்பளத்தல் என்னது? அழுப்புதல் முறுமுறுத்தல். அளப்பறிதல், அளப்பறிதல் அப்படின்னா உட்கருத்தை தந்திரமயமாயறிதல். அதாவது அளப்பறிதல் என்னது? உட்கருத்தை தந்திரமாய் அறிதல் தான் இந்த அளப்பறிதல். அளவளவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல். அடுத்தது அளவு படுத்துதல் அப்படின்னா அளவுபடுத்துறது, ஒரு குறிப்பிட்ட அளவுபடுத்துறதுன்னு சொல்கிறாங்கள, வரையறை செய்தல் தான் அளவு படுத்துதல். அல்லாடி தள்ளாடி, அல்லாடி தள்ளாடி வராங்க அப்படின்னு சொல்கிறாங்கள, தளர்ந்த நடையாய் வராங்க. அள்ளி கொட்டுதல், அள்ளி கொட்டுதல்னா மிக சம்பாதித்தல். நம்ம ரொம்ப சம்பாதிச்சிங்க அப்படின்னா அள்ளி கொட்டுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அள்ளி கொட்டுதல்னா நம்ம மிக சம்பாதித்தல். அள்ளி துள்ளுதல், துள்ளுறதுனா செருக்காக இருந்தால் தான் துள்ளுவாங்கன்னு வச்சுக்கலாம். அள்ளி துள்ளுதல்னா மிகச் செருக்குதல். அள்ளி இறைத்தல், இறைக்கிறது அப்படி அளவுக்கு மிஞ்சி செலவு செய்கிறது தான் இந்த அள்ளி இறைத்தல். அள்ளி இறைக்கிறதுன்னு என்னது? அளவுக்கு மிஞ்சி செலவு செய்கிறது. அள்ளி விடுறது அப்படி சும்மா சொல்கிறது, ஏராளமாக அப்படி ஏராளமாக கொடுத்தல். அள்ளி விடுதல்னு என்னது? ஏராளமாக கொடுத்தல். இதனாலும் பார்த்துக்கோங்க. கொட்டுதல் அப்படின்னா மிக சம்பாதித்தல். அள்ளி கொட்டுதல்னா மிக சம்பாதித்தல். அள்ளி துள்ளுதல், துள்ளுதல்னா செருக்கு, அப்போ மிக செருக்குதல். அள்ளி இறைத்தல், அள்ளி இறைத்தல்னா அளவுக்கு மிஞ்சி செலவு விடுதல். அள்ளி விடுதல் அப்படின்னா ஏராளமாக கொடுத்தல். அள்ளி விடுறதுனா ஏராளமாக கொடுத்தல். அறக்க பறக்க, அறக்க பறக்க அப்படின்னா விழுந்து விழுந்து விரைவாக, அறக்க பறக்க ஓடி வரான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, விழுந்து விழுந்து விரைவாக ஓடி வரான் அப்படின்னு சொல்கிறது. அறம் பாடுதல், அறம்னா தீச்சோற்பட்டு தீப்பயன் உண்டாக பாடுதல். அறம் பாடுதல்னா தீச்சோற்பட்டு தீப்பயன் உண்டாக பாடுதல். அரித்துயில், துயில், துயில்னு என்னது? தூக்கம் சொல்லுவாங்களா. அரித்துயில் அப்படின்னா யோக நித்திரை, நித்திரைனாலும் தூக்கம்தான். அறிமுகம், அறிமுகம்னா தெரிந்த முகம் பழக்கம். அறிமுகம்னு என்னது? தெரிந்த முகம் பழக்கம். அறிவறிவாக, அறிவறிவாக அப்படின்னா விளக்கமாக. அறிவறிவாகன்னு என்னது? விளக்கமாக தீர, தீர. அடுத்தது அறுதியிடுதல், அறுதியிடுதல் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருதல் தீர்மானித்தல். அறுதியிடுதல் என்னது? முடிவுக்கு கொண்டு வருதல் தீர்மானித்தல். அறுத்து கட்டுதல், அறுத்து கட்டுதல் அப்படின்னா தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல் தான் அறுத்து கட்டுதல். அறுத்து கட்டுதல் என்னது? தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல் தான் அறுத்து கட்டுதல். அறுப்புச் சுகம், அறுப்புச் சுகம்னா விதவைக்கு கொடுக்கும் பொருள். விதவைக்கு கொடுக்கும் பொருள் வந்து என்னது? அறுப்புச் சுகம். அடுத்தது அரை கூவுதல், அரை கூவுதல்னா போருக்கு அழைத்தல். அரை கூவுதல்னா போருக்கு அழைத்தல். அரை முறை இடுதல் அப்படின்னா குறை தெரிவித்தல். அரை முறையிடுதல் அப்படின்னா குறை தெரிவித்தல். அற்றுப்போதல், அற்றுப்போதல்னா ஃபுல்லாகவே முழுதும் ஒளிஞ்சு போயிடுது, இடைமுறிதல், இதுதான் அற்றுப்போதல்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆக்கங்கூறுதல் அப்படின்னா ஆக்கங்கூறுதல் அப்படின்னா ஆசை கூறுதல் இல்லை வாழ்த்துதல் தான் ஆக்கங்கூறுதல். ஆசார கல்லன், ஆசார கல்லன்னா ஒழுக்கமுள்ளவன். ஆசார கோவையில் வரும்ல, ஆசாரம்னா ஒழுக்கமுள்ளவன். கல்லன்னா ஒழுக்கமுள்ளவன் போல் நடிக்கும் கல்லன். ஆசை வார்த்தை அப்படின்னா நம்பிக்கை. ஆசை வார்த்தைன்னு என்னது? நம்பிக்கை உண்டாக சொல்லும் சொல்லுதான் ஆசை வார்த்தை. ஆடைக்கும் கோடைக்கும் அப்படின்னா எல்லா பருவ காலத்துக்கும். ஆடைக்கும் கோடைக்கும் அப்படின்னா எல்லா பருவ காலத்துக்கும். ஆட்கொள்ளுதல் அப்படின்னா அடிமை கொள்ளுதல். ஆட்கொள்ளுதல்னா அடிமை கொள்ளுதல். ஆணி கொள்ளுதல் அப்படின்னா இருப்பிடத்தை நிலை பெற செய்தல். ஆணி வேர்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டாக போகல, அப்போ ஆணி கொள்ளுதல் அப்படின்னா இருப்பிடத்தை நிலை பெற செய்தல். ஆணித்தரம் அப்படின்னா முதற்றரம். ஆணித்தரம்னா முதற்றரம். ஆர்ப்பாட்டம் அப்படின்னா ஆரவாரம். ஆர்ப்பாட்டம் ஆரவாரம். ஆலா பரத்தல் அப்படின்னா திண்டாடுதல். ஆலா பரத்தல்னா திண்டாடுதல்.
சேர்த்தல். ஆவி சேர்த்தல்னா கட்டி அணைத்தல். ஆவி சேர்த்தல்னா கட்டி அணைத்தல். ஆழம் பார்த்தல் அப்படின்னா ஒருவன் அறிவு முதலியனவற்றை ஆராய்தல், அதுதான் ஆழம் பார்த்தல். ஆளும் பாலுமாய் அப்படின்னா சீர்கேடாய் வீணாக. ஆளும் பாலுமாய் அப்படின்னா சீர்கேடாய் வீணாக. ஆறப்போடுதல். ஆறப்போடுதல்னா காலந்தாழ்த்துதல். ஆறப்போடுதல்னா காலந்தாழ்த்தல். ஆறல் பீறல். பீறல்னா பயனற்றது. ஆற அமர வராங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஆற அமர அப்படின்னா அமைதியாய். ஆற்ற மாட்டாமை அப்படின்னா முடியாமை. ஆற்ற மாட்டாமைனா முடியாமை இல்லைனா தாங்க முடியாமை. ஆற்றறுத்தல் அப்படின்னா இடையில் கைவிடுதல். ஆற்றறுத்தல்னது இடையில் கைவிடுதல். ஆற்றுப்படுத்தல்னா வழி செலுத்துதல். ஆற்றுப்படுத்துதல்னது வழி செலுத்துதல்.